நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நல்லா மணக்க ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்புன்னு சொன்ன உடனே மனசுக்குள்ளே ஒரு குதூகலம் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை மீன் எடுக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்? சூப்பரான ஒரு மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் வைக்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி மீன் குழம்புக்கு நகர மீன் தான் எடுத்துக்கோம். நகர மீன் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ நம்ம அங்கேயே க்ளீன் பண்ணிட்டாங்க. நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. எடுத்து இந்த தட்டில் வச்சுட்டு லேசாக ஒரு மசாலா போட்டு நம்ம விரைவி வைக்கணும். தூளுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, நல்லெண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த மீனில் இந்த மசாலா எண்ணெய் படுற மாதிரி நல்லா விரைவி கொடுத்துருங்க. மீனை வாங்கிட்டு நம்ம எடுத்த உடனே இந்த மாதிரி எண்ணெயும் மசாலா போட்டு நல்லா தடவி ஊற வச்சிட்டோம்னா இந்த மீனோட டேஸ்ட் நல்லா இருக்கும். காரசாரமாக நல்லா இதில் இறங்கிடும். அதனால் நீங்கள் அந்த ஒரு ஸ்டெப்பை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிடுங்க. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் மசாலாவிலே ஊறட்டும். இப்போ மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மண்சட்டி வடைச்சட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சட்டி சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நல்லெண்ணெய் ஒரு 100 ml சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு பொறுத்தளவு நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்தா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, மீன் குழம்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு வெந்தயம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் நீள வாக்கில். அதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு. அதனால் சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்க்கலாம், எக்ஸ்ட்ராவும் சேர்க்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 50 கிராம் பூண்டையும் சேர்த்துருங்க. அந்த மாதிரி நல்லா நீள வாக்கில் வெட்டி சேர்த்துருங்க. 2 சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அப்படியே வதங்கிட்டே இருக்கும்போது கருவேப்பிலை ஒரு 3 கொத்து கருவேப்பிலை உருவி உள்ளே சேர்த்துருங்க. சின்ன பச்சை மிளகா 3 பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம 1/2 டீஸ்பூனு மீனில் நம்ம தடவி வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு தகுந்தாப்பில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி நல்லா ரப்பாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு கிரேவிக்கு பதத்துக்கு வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்ச பிறகு இந்த எண்ணெயிலேயும் ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள். இப்போ நீங்கள் வீட்டில் ஏற்கனவே குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்பீங்களா, அதில் ஒரு 2 டீஸ்பூன். இப்போ மசாலா மீன் குழம்புக்கு அவ்வளோதான் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவில் நல்லா வதங்கி வரட்டும். மசாலா போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. கிண்டி கொடுத்துட்டு சின்ன மாங்காய் எடுத்து ஒரு 8 துண்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மாங்காய் துண்டையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இந்த பவுலில் சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம், அதை இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். புளி கரைசலோட அந்த மாங்காய் நம்ம தொக்கு எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ லேஸ் அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் ஒரு கையகலம் ஒரு சில்லு எடுத்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கொதிச்சு வந்தோடனே ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுக்கக்கூடிய அந்த மீன் துண்டுகளை எடுத்து ஒன்று ஒன்றா குழம்புல இறக்கிடலாம். இப்போ 5 துண்டையும் நம்ம குழம்புல இறக்கியாச்சு. இப்போ மீன் துண்டுகளை குழம்புல போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் லேசாக மட்டும் அப்படி அப்படியே நகட்டி விடுங்க. ரொம்பவும் கரண்டியை போட்டு இது பண்ணிட்டோம்னா மீன் துண்டுகள்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி லேசாக மட்டும் அப்படியே சுற்றி விடுங்க. மிதமான சூட்லேயே நல்லா சுண்டி வரட்டும். இப்போ நமக்கு சூப்பரான வாசமான டேஸ்டான ஒரு மீன் குழம்பு தயாராகிடுச்சு. 10 நிமிஷம் நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கூடி வந்த உடனே நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக இறக்கி வச்சிடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லியில தூவி இறக்கிடலாம். ரொம்ப சூப்பர். சூப்பராக பக்குவமாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நகர மீன் எடுத்து நீங்கள் ஒரு குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டே நகர மாட்டாங்க. 2வது நாக்கில் டேஸ்ட்டு
நகரவே நகராது, இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு நகர மீன் குழம்பு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்ற கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.